28 ஆண்டுகளாக பல்வேறு மேடைகளில் இலக்கியம், ஆன்மீகம், தன்னம்பிக்கை, நகைச்சுவை சொற்பொழிவாளராக பணியாற்றியிருக்கின்றார். இதற்கும் மேலாக இன்றைய மாணவர் சமுதாயத்திற்காக பல்வேறு பள்ளி, கல்லூரிகளில் முத்தமிழ் விழாக்களில், இலக்கிய விழாக்களில், கருத்தரங்களில் தன்னம்பிக்கை சொற்பொழிவுகளையும் சிறப்புரைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். இவருடைய தனிச்சிறப்பாக ஊடக பங்களிப்பாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் உணர்வை கொண்டு சேர்க்கும் வகையில் பல்வேறு வானொலி பண்பலை நிகழ்வுகளில் இலக்கிய உரை பட்டிமன்றங்களில் பங்கேற்றிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சன் தொலைக்காட்சியின் புகழ் பட்டிமன்ற புகழ் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையில் பட்டிமன்ற பேச்சாளராக இடம்பெற்றிருக்கின்றார். இதற்கும் மேலாக கே தொலைக்காட்சியின் புதுமை பெற்ற நிகழ்ச்சியில் 3 ஆண்டுகள் நடுவர் பணியை மேற்கொண்டிருக்கின்றார். இவர் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இலங்கை போன்ற நாடுகளுக்கு சென்று தன்னுடைய தமிழ் பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார். அதற்காக அந்த நாடுகள் வழங்கை சொல்லில் செலுத்தி பணிச்சொல் மாதரசில் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் விருது, பாரதி செம்மன் விருது, சைவ தமிழ்ச்சூழல் விருது என்ற பல்வேறு விருதுகளை இன்றளவும் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட பெருமைகளுக்கு உரிய அம்மா சுப்புலட்சுமி அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். தலைமை தாங்கி மிக சிறப்பான ஒரு தலைமை உரை நிகழ்த்தி அவர்களுக்கும் அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகத்தில் குல முதல்வர் முனைவர் லிங்கபுரி அவர்களே, இந்த நிகழ்வில் என்னை தொடர்ந்து உரையாற்ற இருக்கின்ற திண்டுக்கல் PSNA பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் எந்திரவியல் துறை பேராசிரியர் முனைவர் கா. முரளிதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்திய அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் பவானி அவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்வுக்காக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்து சேர்ந்த வரைக்கும் மணி தெரியுமா உங்களுக்கு, சரியா வந்துட்டீங்களா என்று தொடர்ந்து அந்த நிகழ்வின் சிறப்புக்காக நடத்த வேண்டும் என்ற அந்த பொறுப்போடு நடந்து கொண்ட பவானி அம்மா அவர்களுக்கும், பல்வேறு கல்லூரிகளில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும், மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான முன்னெடுப்பு இது. ஏனென்றால் நானும் ஐயா அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது பேசினாங்க, குல முதன்மை ஐயா அவர்களோடு நான் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, தமிழ் படிக்காமலேயே நம்ம நாட்டில் மட்டும்தான் டிகிரி வாங்க முடியும். வெளிநாடுகள் எல்லாம் தாய்மொழியில் தான் எல்லா கல்வியுமே நடக்கிறது. பொறியியலாக இருந்தாலும், தொழில்நுட்பமாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும் எல்லா கல்வியும் தாய்மொழியில் தான் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் LKG-லிருந்து டிகிரி வாங்குற வரைக்கும் தமிழே படிக்காமலேயே முடிச்சிடலாம். அப்படி ஒரு அமைப்பு நம்ம ஊர்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு வருத்தத்தை பதிவு செய்தார். உண்மைதான். வேறு மொழிகள் கற்றுக்கொள்வதில் தவறில்லை, அவற்றை அறிந்து கொள்வதிலும் தவறில்லை. ஆனால் தாய்மொழி புறக்கணிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதுதான் தமிழ் ஆர்வலர்களின் முன்னெடுப்பாக இருக்கிறது. அந்த வகையில் தொழில்நுட்ப கல்லூரிகளில் தமிழ் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அருமையான ஆலோசனை முன்வைக்கப்பட்டது எல்லோருக்குமான ஒரு பெருமையை தரக்கூடியது. ஏனென்றால் நம்முடைய மொழிங்கிறது சாதாரண மொழி இல்லை, நம்முடைய தமிழ் மொழிங்கிறது சாதாரண மொழி இல்லை. அவங்கவுங்க மொழி அவரவர்களுக்கு பெரியதுதான். ஆனால் தமிழ் மொழிக்கு இருந்த தனிப்பட்ட சிறப்புகள் மிக அதிகமாக இருக்கின்ற சூழலில் நாம தமிழை புறக்கணித்து விட்டு நம்முடைய தொழில்நுட்பத்தை வளர்க்க முடியாது என்பதால் தாய்மொழியில் சிந்திக்கின்ற போதுதான் அது உண்மையான சிந்தித்தலாக இருக்கும் என்பதற்காக இந்த தமிழை பாடமாக கொண்டு வர வேண்டும் என்று தொழில்நுட்ப தமிழ் பற்றிய செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த 2 நாள் பயிலரங்கை தமிழ் வளர்ச்சித்துறையோடு இணைந்து அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பான ஏற்பாடு.
உலக அதிசயங்களில் ஒன்றாகிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எம்பயர் ஸ்டேட் என்ற ஒரு கட்டடம், மிகப்பெரிய கட்டடம் என்று சொல்வார்கள். அந்த கட்டடத்தை விட மிக பல மடங்கு பெரிய பிரமிடுகளை கட்டியவர்கள் எகிப்தியர்கள். அந்த எகிப்தியர்கள் பேசிய ஆதி எகிப்திய மொழி இப்போது இல்லை. உலகிலே என் காலடியின் கீழ் கொண்டு வருவேன் என்று சொன்ன மாவீரன் அலெக்சாண்டர் பேசிய ஆதி கிரேக்க மொழி இப்போது இல்லை. ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று சொன்ன புத்தர் பேசிய பாலி மொழி இப்போது இல்லை. அன்புக்கு அரசராகிய இயேசு பெருமான் பேசிய ஹீப்ரு மொழியின் கிளை மொழியான அரமிக் என்ற மொழி இப்போது இல்லை. ஆனால் இத்தனை மொழிகளோடு பிறந்து வளர்ந்து தன்னுடைய தோழமை மொழிகள் எல்லாம் அழித்து சிதைத்த பிறகும் இன்றைக்கும் தனித்து நின்று இலக்கிய இலக்கண வளத்தோடு வாழக்கூடிய ஒற்றை மொழி என்றால் அது நம்முடைய தாய்மொழியான செம்மொழி தமிழ் மட்டும்தான். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம. அந்த பெருமிதத்தோடு தொழில்நுட்பத்தை தமிழில் ஒரு பேப்பராக இருக்கிறதுல மகிழ்ச்சியோடு ஈடுபடலாம் என்பதுதான் இந்த பயிலரங்கத்தின் ஒரு நோக்கமாக அமைகிறது. தமிழின் சிறப்பு எப்படிப்பட்டதுன்னு ரொம்ப அழகா நம்முடைய இலக்கியங்களே சொல்லியிருக்காங்க. ரொம்ப இருக்கு. எடுத்துக்காட்டுக்காக ஒன்று ரெண்டு மட்டும். திருக்கோவையார் அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்கு. அதுல ஒரு சின்ன இடம் வருது. நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கும் போதெல்லாம் தெரியும். நீங்க பள்ளிகள்ல படிச்சிருக்கும் போது, கல்லூரிகள்ல படிக்கும் போது தமிழ்ல ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க. சங்க இலக்கியங்கள்ல காதல் காட்சிகள் அகத்தின இலக்கியங்களாக இருக்கும், நிறைய வரும். அதே மாதிரி ஒரு காட்சி அகத்தினைய ஒரு தலைவனும் தலைவியும் ஒரு இடத்துல சந்திக்கிறவனும் பேசிட்டாங்க. வழக்கம் போல தலைவன் வர்றதுக்கு தாமதம், லேட்டு. இந்த பொண்ணு தலைவி அவளுடைய தோழியோட காத்துட்டு இருக்கா ஒரு இடத்துல. அவன் வரலன்னு உடனே பயம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் ஆச்சு வரலையே, அவன் வர்ற காட்டு வழி பயங்கரமான வழி, ஏதாவது ஆபத்தா இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டம் வருது. அப்புறம் நினைச்சு பார்க்கலாம், இருட்டு ஆயிடுச்சு, ஒருவேளை ஏதாவது பள்ளம் மேட்டு தெரியாம இங்க விழுந்துட்டானோ அப்படின்னு ஒரு பயம். அடுத்து ஒரு பயம், ஏதாவது விலங்குகளால் அவனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருக்குமோ, காட்டு விலங்குகள் ஏதோ அடிச்சிருக்குமோ அப்படின்னாலும் ஒரு சந்தர்ப்பம் இல்லை. கையில ஆயுதங்கள்லாம் இருக்குது, ஆகாது. ஏதாவது நீர்நிலைகள் எதையாவது இருந்திருப்பானோ, இல்ல அவனுக்கு நீச்சல் தெரியும், தப்பிச்சிருப்பான். என்னதான் ஆனாலும் தெரியலையே, இவ்வளவு நேரம் ஆச்சு காணுமேனு தலைவியும் தோழியும் புலம்பிட்டு இருக்காங்க. நானும் இவன் ரொம்ப சாவாசமா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தலைவன் வரான். வந்த உடனே கேட்டாங்க, ஏன் இவ்வளவு தாமதமா வர்றாங்க, எவ்வளவு பதவிட்டோம். கேட்ட உடனே தலைவன் சொல்றான், நான் சீக்கிரமா தான் வந்தேன். வர்ற வழியில மதுரை தமிழ் சங்கம் இருந்தது. அந்த தமிழ் சங்கத்தில் புலவர்கள் எல்லோரும் கூடி தமிழ் ஆய்வு கொண்டிருந்தார்கள், தமிழ் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள், கவிதையை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு நான் மெய்மறந்து நின்று விட்டேன், இங்க வர்றதுக்கு தாமதமாகிவிட்டது என்று சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மறக்க செய்யக்கூடியது காதல். ஆனால் அந்த காதலையும் மறக்க செய்யக்கூடியது தமிழ் என்பதை அந்த இலக்கியம் அழகான ஒரு சிறு விஷயத்தில் பதிவு செய்யும். அது மட்டும் இல்ல, பக்தி இலக்கியத்திலேயும் நீங்க ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்த ஒரு மன்னன் கணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு புலவரை கூப்பிட்டு என்னை போற்றி பாடுங்க. அவர் நான் பாட மாட்டேன், நான் உங்களை பாட மாட்டோம், நாங்க கடவுளை மட்டும்தான் போற்றுவோம், அரசர்களை எல்லாம் போற்றி பாட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, நீ பேசல, என்னை பற்றி பாராட்டி பாடவில்லை என்றால் உன்னை நாடு கடத்தி விடுவேன், நீ என்ன பண்ணாலும் சரி நான் பாட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே நீ அப்ப வெளியே போயிரு, ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு அவர் அனுப்புறாங்க. உடனே அவருக்கு குருவா இருக்கக்கூடியவர் ஒரு ஆழ்வார், அவர்கிட்ட போய் இவர் நிற்கிறார், இங்க ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க, நான் வெளியே போக போறேன்னு அந்த கணிகண்ணன் கிளம்புறான். சொன்ன உடனே ஆழ்வார் அந்த பெருமாள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள், பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள், எதுல பள்ளி கொண்டிருப்பாரு உங்களுக்கு தெரியும், பாம்பு அணையில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து அவர் பாடுறார், ஆழ்வார் பாடுறாரு, கணிகண்ணன் போகின்றான் காமருக்கும் கட்சி, கட்சினா காஞ்சிபுரம் அர்த்தம், கணிகண்ணன் போகின்றான் காமருக்கும் கட்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், நீயும் உன் பைனாம பாயை சுருட்டிக்கொள், கிளம்புன்றார். என்ன அர்த்தம், என் சீடர் இந்த ஊரை விட்டு போறான், அதனால நீயும் இங்க இருக்க கூடாது, உன் பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிட்டு நீயும் கிளம்புன்றார்.
படுக்க பாம்பு படுக்கையை சுட்டிட்டு கிளம்புன்றார். சொன்ன உடனே பெருமாள் கிளம்பி போயிட்டார். அவர் பின்னால போயிட்டார். போய் பக்கத்து ஊர் வெளியே போயிட்டாங்க. ஊரை தாண்டி நடந்து போய் ஒரு ஊர்ல தங்கியாச்சு இரவு. பெருமாள் போயாச்சுன்னா அவர் மார்க்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி அந்த ஊருக்கு போயிருக்க முடியா? அதனால ஊரே களை இழந்துருச்சு. அரசன் கதறி போனான். ஏதோ தப்பு நடந்திருக்க, என்ன எதுக்கு ஓடி வந்து பார்த்தா கோயிலுக்கு சாமி ஓடி. அப்புறம் ஆழ்வார் காலில் போய் விழுந்து கிடந்து எனக்கு எப்படியாவது அந்த மன்னிப்பு கொடுங்க, கணிகண்டனை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் மீண்டும் பாடுகிறார். அதே ஆழ்வார், கணிகண்டன் போக்கு ஒழிந்தான், அவன் போறதை நிறுத்திட்டான். அதனால் மணிவண்ணா நீ உன் பையனாக பாயை நீட்டிக் கொள்ளார். சுருட்டிட்டு போன பையன் உன்னுடைய படுக்கையை திரும்ப நீட்டி படுகிறாராம். திரும்பவும் வந்து பெருமாள் அங்க பயணம் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லோரும் கடவுளுக்கு பின் செல்வார்கள், ஆனால் கடவுளே தமிழுக்கு பின் சென்றிருக்கிறார் என்பதை நம்முடைய பக்தி இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. அதனாலதான் இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஊரு, அந்த ஊருக்கு ஓர் இருக்கைன்னு பேரு. ஏன்னா ஒரு நாள் ராத்திரி பெருமாள் அங்க தங்கியிருந்தார். அதனால அந்த இடத்துக்கே பேரு ஓர் இருக்கை என்று வைத்திருக்கிறார்கள் என்றால் தமிழுக்கு நம்முடைய பெரியவர்கள் கொடுத்திருக்கின்ற பேர் எவ்வளவு பிரமாதமாக அந்த இடம் அமைந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள்ல ஒரு சில இருக்கிறார். தமிழ் படிக்கிறது அப்படின்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதான் ஈஸியா போடுறாங்க, வேகமா போட்டுருவாங்க. ஆனா கூட ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிய, என்னோட இன்னைக்கு தெரிய அந்த தமிழ்ல ஓ போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஈ போடுறது ரொம்ப கஷ்டம் இல்லமா? நல்லா சொன்னீங்க. ஜாங்கிரி புரியணும், ரொம்ப சுத்து சுத்தணும். அந்த ஓனா போடுறது அப்படிதான், எங்க திரும்பி எங்க வந்து எங்க வருவதே தெரியாது. எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஆனா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்மால் சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ஒரு கிராஸ் லைன். இதான் ஆனா. ஒரு ஆ சொல்லி கொடுக்கறதுக்கு தமிழ்ல இருக்கிற முதல் சிறப்பு எழுத்தாகிய ஆ சொல்லி கொடுக்கறதுக்கு இத்தனை இங்கிலீஷ். ஒரு ஸ்மால் சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு கிராஸ் லைன். இது போட்டாதான் ஆனா. இதை சொல்லிக் கொடுக்கவே இவ்வளவு ஆங்கிலத்துலதான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா எந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம தான் படிக்கிற காலத்துல, ஏன்னா நான் எல்லாரும் உங்க வயதுல ஒட்டிதான் இருக்கிறேன், இதோட சேர்ந்துதான் படிக்கிற காலத்துல தமிழ்ல பிழை இருந்தா உடனே 4 மார்க் குறைச்சிருவாங்க. இதுதானே சந்தி பிழை, ஒற்று பிழைல 4 மார்க் குறையும். எவ்வளவு சரியா எழுதியிருந்தாலும் அது எல்லாம் கணக்கு பார்த்து போடும்போது அந்த 10 மார்க் கேள்விக்கு 6, 5 தான் வரும். நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளவு மிஸ்டேக் ஆயிடுச்சு, 4 மார்க் கட்டுப்பட்டே வரும். இப்பதான் பிள்ளைகள் எழுதியிருந்தது பாத்தீங்கன்னா மார்க் மைனஸ் வரும். அவ்வளவு ஒற்று பிழை, சந்தி பிழை இல்லையா? உண்மையா நடந்தது சொல்றேன். நாங்க குடியிருக்கிறது அக்னி அபார்ட்மெண்ட்ஸ் மதுரையில, அடுக்குமாடி குடியிருப்பு. பக்கத்துல ஒரு வீட்டுல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர், தமிழ் டீச்சர் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு அரையாண்டு தேர்வு பேப்பர் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ். என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க பேப்பரை தூக்கி பதறிட்டு ஓடி வராங்க. கொஞ்சம் பெரியவங்க வேற வயசுல, 55 வயசு. தூக்கி ஓடி வராங்க. இது என்ன இருக்குன்னு பாருங்க, பயமா இருக்கு. கையில கொடுத்தாங்க. என்னன்னு வாங்கி பாக்குறேன், அந்த பேப்பர்ல பரிசு பேப்பர் இருக்குல்ல, அதுல கடைசி பக்கத்துல ஒரு கடிதமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் எழுதுவாங்கல்ல, மேல அந்த பேப்பர்ல மேல ஒரு 50 ரூபாயை பின் பண்ணிருக்கான். 50 ரூபாய் நோட்டை பின் பண்ணிருக்கான். இதெல்லாம் கடிதம். கடிதம் என்ன எழுதிருக்குன்னா, அன்புள்ள ஆசிரியருக்கு வணக்கம், இந்த 50 ரூபாயை பெற்றுக்கொண்டு என்னை எப்படியாவது பாஸ் செய்துள்ளது. இல்லாவிட்டால் கீழே ஒரு அருவா படம், ஒரே சொட்ட சொட்ட அந்த படத்தை போட்டு இல்லாவிட்டால் அப்படின்னு அந்த படம் கீழே எல்லாம் போட்டுட்டு கீழே பீப்பு. என்னது பீப்பு அப்படின்னு பார்த்தா பின்குறிப்பு. பின்குறிப்புல பிள்ளைகள் இருந்தா மன்னிக்கவும். டீச்சர் சொல்றாங்க, எனக்கு பிள்ளை இருந்தா இவரையே நான் மன்னிக்கணும். கடைசியில் தான் புரிஞ்சது, பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். அதையே அவ்வளவு பிள்ளையோட எழுதிட்டாரு. அது உள்ள போய் பாருங்கம்மா, இதுக்கு என்ன நான் மார்க் போட்டு இவனுக்கு என்ன பாஸ் பண்ண வைக்கிறது. இதுல 50 ரூபாய் வேற அட்வான்ஸ் கொடுத்தீங்க. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா பயங்கரமா எழுதிருக்கு. ஒரு வரி கூட தமிழ் பேப்பர் ஒரு வரி கூட ஒழுங்கா இல்ல. தமிழ் மீடியம் படிக்கிற படி எவ்வளவு கஷ்டமா இருக்குறீங்க. நம்ம காலங்காலமா படிச்சுட்டு வந்த இலக்கியம் தான் சிலப்பதிகாரம் இல்லையா? அதுல வரக்கூடிய ஒரு கேள்விதான் அந்த பையனுக்கு வந்தது. ஆப்படி பேப்பர் என்ன கேள்வி? பாண்டிய மன்னனுக்கும் கண்ணகிக்கும் நடைபெற்ற உரையாடலை விளக்குகிறேன். படிச்சு
படிச்சிருக்கோம்ல, நம்ம மதுரை காலத்துல வரக்கூடிய வழக்குரை காலம். பாண்டிய மன்னனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த உரையாடல், நடந்த விஷயங்கள் தானே. அதையே எழுதியிருந்தா கூட பாஸ் பண்ணிருக்கலாம். அவன் எழுதியிருக்கான் பாருங்க, எழுத்துக்குறை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நான் சொல்றேன், நீங்களா அதை மொழிபெயர்த்துட்டே வாங்க, சரியா? திருத்திட்டே வாங்க. கேவலன் கொலை உண்ட பிறகு யாரு? அவன் என்ன காரணம் சொல்லுவான் கேட்டா, எப்ப கட்டிய மனைவி இருக்கு இன்னொரு பெண்ணை தேடி போனானோ அப்பவே அவன் காலை ஒடிக்கணும்னு காலை எழுதினான். கேவலன் கொலை உண்ட பிறகு அவன் மனைவி கண்ணாகி, அங்க விழுது கண்ணாகி பண்டியான், அவரே தான் பாண்டியன், நொடுச்சுழியில் அவைத்து. ஆமா, ஏன்னா வாரி வாரி நொடுச்சுழியில் அவைத்து கிளைமேக்ஸ் பாருங்க, கையில் சொம்போடு வந்தாலும் என்ன பண்ணுவோம்னா சிலம்பு சொம்பாயிருச்சு, சொம்போடு வந்தாலும் பயங்கரமான ஒரு, இங்க எப்படி மார்க் பண்ண முடியும்? போட்டீங்கன்னா மைனஸ்ல போயிடும், 8 மார்க் கொஸ்டின் அடியில போயிடும் இல்லையா? இப்படி தமிழை இவ்வளவு பிழையோடு எழுதக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழல்ல பிள்ளைகள் அமைந்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சான்றோர் அவர் சொல்றார், கா. சிவத்தம்பியின் பேரு. அவர் சொல்றாரு தமிழினுடைய பெருமையை பற்றி ரொம்ப அருமையான ஒரு வரியில சொல்றார். தமிழின் சிறப்பு என்பது அதன் தொன்மையில் இல்லை, தொடர்ச்சியில் இருக்கிறது. தமிழினுடைய சிறப்பு என்பது தொன்மையில் இல்லை, பழமையானது பழமையானதுன்னு சொல்றதுல தமிழின் பெருமை இல்லை. அப்பப்போ காலத்துக்கு ஏற்றாற் போல தன்னை புதுப்பித்துக் கொண்டே வருகிறது, அந்த தொடர்ச்சியில் தான் அதன் பெருமை இருக்கிறது என்று கா. சிவத்தம்பி என்ற தமிழ் அறிஞர் சொல்கிறார். அது ஏறக்குறைய கொஞ்சம் சரிங்கிற மாதிரி தான் படுது. ஏன்னா இந்த 2 ஆண்டுகள் நம்ம தொற்றுல இருந்தோம் இல்லையா, ஊரடங்குல இருந்தப்போ புது ஆட்டம் டைம்ல ஒரு பையன் கவிதை எழுதுனது. அவன் எழுதியிருக்காங்கல்ல, ஈபாஸ் இல்லாமல் என் இதயத்தில் நுழைந்தவள். அதெல்லாம் அப்பதான் நமக்கு தெரியும், ஈபாஸ் அதுக்குனால தெரியாது. ஈபாஸ் இல்லாமல் என் இதயத்தில் நுழைந்தவள், N90 மாஸ்கை தாண்டி என் மூச்சில் கலந்தவள். அதுக்கு முன்னால மாஸ்காவது ஒன்னாவது, N90 மாஸ்கை தாண்டி என் மூச்சில் கலந்தவள். கடைசியில் ஏன் சானிடைசரால் என்னை கைகழுவி விட்டாய். அவன் எங்க வர தொழில்நுட்பம் எங்க பயன்படுத்துறது யோசிப்பான். நம்ம பிள்ளைகள் அது புரியாத இடத்துலயும் இந்த காலகட்டத்திலேயே அந்த கவிதை வந்துட்டே இருக்கு. தமிழ் படிக்கிற மாணவர்களை விட தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு அந்த ஆற்றல் அதிகம். ரொம்ப சிறப்பா கவிதை எழுதுறதெல்லாம் நான் பாக்குறேன், ஆச்சரியமா இருக்கு. இப்போ 2 மாசத்துக்கு முன்னால ஒரு முத்தமிழ் விழாவுக்காக சேலம் பக்கத்துல ஒரு பொய்யில் இருக்கு. அங்க போயிருக்கும் போது இந்த ஆண்டு மலர் கொடுத்தாங்க, மாணவர்களின் படைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஆண்டு மலர் ஒன்று கொடுத்தாங்க. அதுல நிறைய படைப்பு, பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருடைய படைப்பு. அதுல ஒரு மாணவனுடைய கவிதை ரொம்ப இழுத்துது, வித்தியாசமா சிந்திச்சிருக்க, நல்லா எழுதியிருக்கான் ஒரு கவிதை. தமிழே தொடக்கமே, தமிழே எதை பற்றி கவிதை? கவிதை எதை பற்றி கவிதை? தமிழை பற்றி. உடனே நினைப்போம், நான் அப்பதான் நினைச்சியா. நம்ம எழுதுறது எப்படி ஆரம்பிக்கலாம்? தமிழே ஆங்கில பாடவேளை முடிந்ததும், 2வது தமிழே ஆங்கில பாடவேளை முடிந்ததும் இயற்பியல் கூடத்துக்கு வா. அந்த தமிழ் யாரு? ஏதோ தமிழ் செல்வியோ தமிழ் மொழியோ யாரோ இல்லையா? அப்ப இப்ப வாங்க முதல்ல இருந்து, தமிழே ஆங்கில பாடவேளை முடிந்ததும் இயற்பியல் கூடத்துக்கு வா. அங்கே நம் வேதியியலை புரிந்து கொள்வோம், கெமிஸ்ட்ரி வேதியியலை புரிந்து கொள்வோம். நீ என் உயிரியலை உணர்ந்து கொண்டால் வா, திருமணம் செய்து சமூகவியலில் கலக்கலாம். இல்லாவிட்டால் வரலாறு உன்னை மன்னிக்காது. இப்படிக்கு எந்நேரமும் பாடங்களே வரலாறுமான, ஏன்னா அவ்வளவு பாடங்களா போட்டு எழுதியிருப்பாங்க. எழுதியிருக்கிறது வேற விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த முயற்சியை பாராட்டத்தான் போடுது. இப்படி வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய மாணவர்களாக இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாணவர்களுக்கு தமிழ்ல தொழில்நுட்பம்னா எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள், இன்னும் தொடர்ந்து அதை எப்படி கொண்டு போகலாம் சொல்றது ரொம்ப எளிமையான ஒரு காரியமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. எல்லாருமே நீங்க ரசித்து படிக்கக்கூடியவர்கள், கேட்கும் போதே தெரியுது. அதனால உங்களுடைய தமிழ் வகுப்பும் நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. இந்த உலகம் என்பது ஐம்புலன்களின் கலவையாக
பூதங்கள் கலந்ததுதான் இந்த உலகம் என்று சொல்கிறோம். இத 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியமான புறநானூற்றிலேயே ஒரு புலவர் அழகா பதிவு பண்ணியிருக்கார். ஐம்பூதங்களின் கலவைதான் இந்த உலகம் அப்படின்னு அற்புதமா சொல்றார். மண் பிணிந்த நிலனும் நிலன் ஏற்றிய விசும்பும் விசும்பு தைவர் வழியும் வழி தாண்டிய தீயும் தீ முரணிய நீரும் என்றே ஐம்பூதத்து இயற்கை என்று சொல்கிறார். புறநானூற்றுல ஒரு பாட்டு இது. அப்போ இந்த உலகம் மண்ணால் ஆகிய நிலம் தாங்குற வானம், வானத்திலிருந்து வரக்கூடிய வழி காற்று வீச எரிய வைக்கக்கூடிய நெருப்புக்கு முரண்பட்ட நீர், இந்த ஐந்தாலும் ஆனது என்பதை ஒரு புறநானூற்று புலவர் ஐம்பூதங்களின் இயற்கை தான் இந்த உலகம் சேர்க்கை தான் அமைந்திருக்கிறது என்பதை மிக அற்புதமாக படைத்திருக்கிறார். இத பக்தி இலக்கியமாக இருக்கக்கூடிய திருவாசகத்துல மாணிக்க வாசகர் எடுத்து சொல்லும் போது சொல்றார், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படிங்கிறார். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படின்னு ஒரு வரி சொல்றார். பிண்டம்னா உடல், நம்முடைய உடல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களும் மனிதனின் உடலிலும் இருக்கிறது என்று மாணிக்க வாசகர் சொல்றார். அண்டம் அதுவே நம் உடல் பிண்டத்திலும் இருக்கிறது. இந்த மண் இருக்கு இல்லையா, மண் நிலம், அதுதான் நம்முடைய மனித உடலில் இருக்கக்கூடிய எலும்பு. அவை போன்றது எலும்புதான் மண்ணின் இயல்போடு வந்தது. நீர் இயல்புதான் ரத்தம், அந்த நீர் போன்ற நீர்கள் எல்லாம் நீரினுடைய இயல்பு. நெருப்புங்கிறது உடல்ல இருக்கக்கூடிய சூடு. அதற்கு மேலே காற்று, நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மை உயிர் விட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றுகள், வாயு. எல்லாத்துக்கும் மேல வெற்றிடங்கள் தான் வானமாக உடல் அங்கே வெற்றிடங்களும் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களும் அண்டத்தில் உள்ளது, ஐந்தும் பிண்டத்திலும் இருக்கிறது என்பதற்காக மாணிக்க வாசகர் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த இயற்கை அதிசயங்களை புனைந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கின்ற போது மிக சிறப்பான ஒரு செய்தியாக அமைக்கும். பல தமிழரினுடைய சங்க இலக்கிய பாடல்களை படிக்கும் போது ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அது இருக்கக்கூடிய இயற்கை தான். இயற்கை காட்சிகளோடு இயற்கையோடு இணைந்த இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியம். ஏன்னா அவர்கள் இயற்கையோட வாழ்ந்தவர்கள், நம்ம இயற்கையை மறைச்சிட்டு வாழ்ந்து கொண்டது. அந்த காலத்துல அப்படியேதான் வீடுகள், குடிசை வீடு, மரம், சுற்றி மரம், தண்ணி, மலை, விலங்குகள், பறவைகள் இவைகளோடு வாழும் போது அவங்க கண்ட படுறதெல்லாம் இயற்கை தான். நம்ம இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள தீப்பெட்டி மாதிரி இயற்கையே தெரியவரும் இல்லையா? ஆனா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்ததால் சங்க காலத்து மக்களின் இலக்கியங்களில் இயற்கை பற்றிய செய்திகளும் அறிவியலும் மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் மரங்களை வைத்து தாவரங்களை உயிர் உள்ளவைகளாக கருதி இருக்கிறார்கள் இல்லையா? தாவரங்களுக்கு உயிர் உண்டு. அதை மதித்து வாழ்வது மட்டுமல்ல, தாவரங்களை தன் உறவாகவே கருதுகின்ற ஒரு பாங்கும் சங்க இலக்கியங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு அழகான காட்சி நச்சினையில ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதலர்கள் 2 பேர் சந்திக்கிறாங்க. ஒரு மரத்தடியில 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது வழக்கம் போது அந்த பையன் அவன் கையை தொடுறான். பிடிச்சு பேசுறதுக்காக அவன் கையை பிடிக்கிறான். பிடிச்ச உடனே அவன் கையை உதறான். என்ன தொடாத, என் சகோதரி பாக்குறா. இவன் உடனே அங்கிருந்து கேட்கலாம், எங்க ஒருத்தருமையில கண்டுகிட்ட தூரம் வரைக்கும் சகோதரி தெரியாது. இல்ல இந்த புன்னை மரம் எனக்கு சகோதரி. அவங்க உட்கார்ந்துக்கிறாங்க இல்லையா, அந்த புன்னை மரம் எனக்கு சகோதரி. எப்படின்னா, அந்த சின்ன வயசுல விளையாடி கொண்டிருக்கும் போது புன்னை விதையை வைத்து ஒழித்து வைத்து விளையாடி கொண்டிருந்தோம். அப்புறம் அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் மழை பெய்து அது முளை விட்டு வளர ஆரம்பித்தது. உடனே நாங்கள் தேடும் பாலுமாக விட்டு வளர்த்தோம். ஏன்னா இலக்கியத்தில் பொடி வளர்த்தானே, தண்ணி ஊற்றினாலும் தேடும் பாலும் வாங்க. தண்ணீர் விட்டு வளர்த்தோம். அது வளர வளர என் தாய் சொல்வாள், உங்களை விட உங்கள் சகோதரி உன்னைதான் சிறந்தவள். ஏன்னா அவதான் எந்த சேட்டையும் பண்றது இல்லை, நீங்க சேட்டை பண்றீங்க. உங்களை விட சிறந்தவள் உன் சகோதரி என்று என் தாய் சொல்வாள். அப்படிப்பட்ட என் சகோதரி முன்னால் உன்னோடு நான் ஒட்டி உறவாடுவதற்கு வெட்கப்படுகிறேன் என்று அந்த தலைவி சொல்வதாக அந்த பாடல் கேட்ட பாடல் தான் இல்லையா? விளையாடு ஆயமோடு நம்ம பாட்டு ஆரம்பிக்கும். விளையாடு ஆயமோடு வெண் மணல் அழுத்தி பின் மறந்தனம் துறந்த பால் முறை அகைய நெய் பெய்து தீப்பால் பெய்து இனிது
வளர்ப்ப நும்மிலும் சிறந்தது நுவ்வையாகும் என்று, நுவ்வைனா சகோதரி தங்கை, நுவ்வையாகும் என்று அன்னை கூறினள் உன்னையது சிறப்பே. அம்ம நானும் நும்மோடு தங்கையே. அந்த மரத்தடியில சகோதரிக்கு முன்னால உன்னோட நான் தொட்டு பேசுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று ஒரு தலைவி சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. இதை யோசிப்பாருங்க. அப்போ ஒரு தாவரங்களை உறவாக கருதுகின்ற ஒரு பாட்டு. இன்னொன்னு நம்முடைய மரபு பண்பாடு. பெண் திருமணத்துக்கு முன்னால அவனோடு நெருங்கி பழகக்கூடாது என நினைக்கின்ற அந்த பெண்ணினுடைய கட்டுப்பாடு பண்பாடு, இது சேர்ந்து அந்த பாடலை எதிரொலிக்கிறதை, அந்த பண்பாடு வெளிப்படுவதை நாம் காண்கிறோம். ஆனா பின்னால வந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படிங்கறத நிரூபிக்கிறார் அறிவியல் ரீதியா. ஆனால் அந்த உணர்வுகள் பாதிக்கும் என்பதை பல ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்முடைய சங்க இலக்கியம் நிறுவி இருக்கிறது. அதுல ஒரு பாடல் வரும், கலித்தொகையில ஒரு வரி வரும். நான் பாடம் நடத்தும் போது போன வாரம் தான் வரும். அதுல சொல்லக்கூடிய ஒருத்தன் ஒரு மரத்துக்கு கீழே போய் நிக்கிறான். வெயிலுக்கு நிழல்ல நடந்து வந்தவன் பொய்யே உருவா இருக்கிறான். விசாரிச்சு சொல்றவன் ஒரு மரத்து நிழல்ல போய் நின்னானா அந்த மரம் சீக்கிரம் வாடி போயிடும், பட்டு போயிடும். மனிதர்களினுடைய உணர்வு அந்த தாவரங்களை பாதிக்கிறது என்றால் தாவரங்களுக்கு எவ்வளவு உணர்வு இருக்கிறது என்பதை சங்க இலக்கியத்தில் சொல்றாங்க. இன்னைக்குமே நம்ம அதை பார்க்கிறோம்ல. ஏதாவது செடி கொடி பூக்கள் அது கூட பேசுங்கன்றாங்க. தாவரங்களோட விலங்குகளோட அதை பேசி நம்ம பிரியமாக நடந்து கொள்ளும் போது அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்று அறிவியல் இன்று சொல்வதை சங்க இலக்கியம் அன்னைக்கே நமக்கு அதை உணர்த்தி இருக்கிறது என்றால், கனி பொய்த்தான் இருந்த மரம் போல கவின் வாடி. அழகெல்லாம் கனி பொய்த்தான் பொய்சாட்சி. பொய்சாட்சி சொல்கின்றவன் போய் தங்கிய மரம் எப்படி பட்டு போய்விடுமோ அதை போல அந்த தலைவனை பிரிந்து வாடி போய் இருக்கிறாள் என்று சொல்லுங்க. அதாவது காதல் கவிதை மாதிரியே தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள அறிவியல் நுட்பமான செய்திகளை போற போக்குல சொல்லிட்டு போயிருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. தலைவனை பிரிந்து இருக்கிற ஒரு தலைவி, நீ என் கூட இல்ல, நீ என்னை அனைத்து மகிழ்விக்கவில்லை, ஆனாலும் உன் நினைவிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றா. ஆமை பார்க்கும் போல, ஆமை இருக்கு இல்லையா, அது கரைக்கு வந்து முட்டை போடணும். கரையில வந்து அது முட்டையை போட்டு மூடி வச்சுட்டு உள்ள போயிடும், திரும்ப கடலுக்குள்ள போயிடும். மீன் இது கோழி போல பறவைகள் போல அடைகாக்கிறது இல்ல, தன் உடல் வெப்பத்தை கொடுக்கறது இல்ல. கரையில குழி தோண்டி முட்டையை போட்டுட்டு மூடி வச்சுட்டு அது கடலுக்குள்ள போயிடும். நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த நினைவு தான் அதை குச்சி பொறிக்க வைத்து அதுகளா வெளியே வரணும். கடைசியில போய் நம்ம குடி வந்துடும். அப்போ தான் பக்கத்தில் இல்லாவிட்டாலும் ஆமை குஞ்சுகளை உயிர்ப்பிக்கின்ற ஆமையை போல நீ என் அருகில் இல்லாட்டாலும் உன் நினைவில் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு தலைவி சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு நுட்பமாக அவர்கள் அந்த விலங்குகள் உயிரினங்களை எல்லாம் கவனித்திருக்கிறார்கள், அவற்றை பற்றிய அந்த அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கு. பரிணாம கொள்கை இல்லையா? பரிணாம கொள்கைன்றத டார்வின் கண்டுபிடிக்கிறார். டார்வின் தான் பரிணாம கொள்கையின் தந்தைன்னு சொல்றோம். பின்னால கண்டுபிடிக்கிறார் ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், இதெல்லாம் வரிசையா வருது. தொல்காப்பியத்திலேயே அதை பற்றி மரபியல் அவ்வளவு பெரிய செய்தி இருக்கு. இது வேணா அதை எடுத்துக்கலாம். தொல்காப்பிய மரபியல்ல ஓரடி உயிர் எதெல்லாம், ஈரடி உயிர் உடையது எதெல்லாம், கண்டு நண்டு வண்டு இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டே வருவார். 4 அறிவு பறவை, 5 அறிவு விலங்கு, 6 அறிவு மனிதன், இப்படி வரிசையா சொல்லிட்டே வருவார். அப்போ எப்படி எப்படி பிறவிகள் எல்லாம் ஓரறிவு ஈரறிவு என்று ஒன்று ஒன்றாக மாறி 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 மனிதன் என்ற படைப்பு வருகிறது என்ற பரிணாம கொள்கையை டார்வின் ரொம்ப பின்னால சொன்ன அந்த தத்துவத்தை ஆரம்ப காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் நுட்பமாக குறித்து இருக்கிறது என்பது அறிவியலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சவால். இத அழகா நம்முடைய மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்றார். என்னென்ன பிறவிகள் எல்லாம் புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல் விருகமாகி, பறவையாய், கணங்களாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வள்ள அசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து விளைத்தேன் இல்லையா? புல்லு மாறி பூடாகி ஒவ்வொன்றா படிப்படியாக அந்த வளர்ச்சியை குறிக்கின்ற அந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி இந்த பிறவியெல்லாம் நான்
அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்பதாக அவர் பக்தி இலக்கியம் படைச்சாலும் அதற்குள்ளே இருக்கின்ற அந்த பரிணாம கோட்பாடு என்பது டார்வின் கொள்கைக்கு முற்பட்டதாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம் இல்லையா? நம்ம வைணவ இலக்கியங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். தசாவதாரம் எடுத்தார் பெருமாள் படிக்கிறோம். தசாவதாரம் 10 அவதாரம் அவர் மட்டும் எடுத்தார், கமலஹாசன் எடுத்தார் இல்லையா? பெருமாள் எடுத்தது தசாவதாரம் என்று 10 அவதாரங்களை சொன்னார். படிக்கிறது ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது அறிவியல். இதுதான் மனிதர்களின் உயிரினங்களின் தோற்றம் என்பதை பக்தி இலக்கியங்கள் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த அவதாரங்கள் வரிசையா அப்படி பார்த்துட்டே வாங்க. முதல் உயிர் நீரில் தான் தோன்றியது என்பது அறிவியல் கோட்பாடு இல்லையா? முதல் உயிர் நீரில் தான் தோன்றி இருக்கிறது. தசாவதாரத்துல முதல் அவதாரம் மச்ச அவதாரம், மீன் அவதாரம். நீரில் தோன்றியது முதல்ல. இரண்டாவது அடுத்த வளர்ச்சி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய கூர்ம அவதாரம். கூர்மம்னா ஆமை அவதாரம். நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிர்கள். அதற்கு அடுத்து நிலத்தில் வாழக்கூடிய அவதாரம் வராக அவதாரம், பன்றி. வராக அவதாரம் என்று அடுத்த அவதாரமே அடுத்த நிலத்தில் வாழக்கூடிய உயிர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாமன அவதாரம் வரும். வாமனம் அப்படின்னா புள்ள மனிதனா வருவார், வளர்ச்சி இல்லாத ஒரு மனிதர். அதுதான் வாமன அவதாரம், குட்டையம். அதுக்கு அடுத்த 5வது அவதாரம் பாத்தீங்கன்னா 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். அந்த 3 வராக அவதாரத்துக்கு அடுத்தது நரசிம்ம அவதாரம். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை இல்லையா? மேல சிங்கம், கீழே மனித உருவம், நரன் சிம்மம் கலந்தது 4வது அவதாரம். 5வது தான் வாமன அவதாரம், வளர்ச்சி இல்லாத மனிதன் உள்ளமா. 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். ரொம்ப கோபமான ஒரு மனிதன், பக்குவமற்ற ஒரு மனிதன், கையில எப்பவும் மழு ஆயுதம் வைத்து வெட்டி வீழ்கிற ஒரு பக்குவமற்ற ஒரு கோபக்கார ஒரு மனிதன். விலங்குல இருந்து அப்படியே வரும் இல்லையா? அது 6வது பரசுராமர். 7வது அவதாரம் ராம அவதாரம், ஸ்ரீராமர். அவர் ஓரளவுக்கு பக்குவமான மனிதர். 8வது அவதாரம் பலராம அவதாரம். நீங்க பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா அந்த எல்லா கோயில் சாமிகளினுடைய படங்கள் சிலைகள் தான் இருக்கும். அதுல எல்லா ஒவ்வொரு கையில ஒவ்வொரு ஆயுதங்கள் வச்சிருக்கோம். பலராமன் கையில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஏற்கலப்பர். ஏன்னா விவசாயம் கண்டுபிடிக்கப்படுகின்ற நேரம். அப்ப பக்குவமாக ஒரு நாகரீக வளர்ச்சி வருது. ஏன்னா ராமன் கையில எல்லாம் மில்லுதான் இருக்கு, வேட்டை சமூகம் மாதிரி. ஆனா அதுக்கு அப்புறம் வர பலராமன் கையில் ஏற்கலப்பை இருக்கிறது, விவசாயத்தை கண்டுபிடிக்கின்ற ஒரு பருவம். அதற்கு பிறகு 9வது அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதாவது குயுக்தியாக செயல்பட்டு தந்திரமாக நடந்து கொள்வது, சூழ்ச்சி செய்வது போன்ற எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு முழுமையான பூர்ண அவதாரம் என்று கிருஷ்ணாவதாரத்துக்கு பேர். கடைசியில தான் 10 கல்கி அவதாரங்களாக இந்த காலத்துல எடுக்கப்படக்கூடியது. அப்போ டார்வினுடைய அந்த பரிணாம கொள்கையின் வளர்ச்சியையும் நம்ம சங்க இலக்கியத்தில் இலக்கணமாக சொன்னதை பக்தி இலக்கியங்கள் இலக்கியமாக அதை வளர்த்தெடுத்திருக்கின்றன என்பதை அற்புதமாக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல பக்தி இலக்கியங்கள்ல இருக்கிற அறிவியல் செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னா, புராணங்கள் ரொம்ப வேடிக்கையான செய்திகள் தான் சொல்லுவோம். ஆனா நீங்க யோசிச்சு பார்க்கல, அப்படியே ஒரு அறிவியல் கருவியா நம்ம கையில இருக்கு. சிவபெருமான்கிட்ட ஒரு 2 கந்தர்வர்கள், இசை பாடக்கூடிய கந்தர்வர்கள் போய் நின்று உங்க முன்னால நான் பாடணும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம தான் நினைக்கிறோம் இல்லையா, ஒரு முக்கியமான பிஏபி வரையில நம்ம கல்லூரியில் உள்ள ஏதாவது ஒண்ணு நல்லா பாடுறாங்க, இல்ல பையன் யாராவது ஒரு நல்ல கவிதை சொல்றாருன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில பேச சொல்லி எல்லாரும் முன்னாலையும் பெருமை தேடி கொடுக்கிறது வழக்கம். இந்த அஸ்வதரன் கம்பளகன் என்று 2 பேர், கம்பளதரன் அப்படின்னு 2 கந்தர்கள், இசை வல்லுநர்கள், அருமையா பாடக்கூடியவங்க. அவங்க சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க, நாங்க எங்கெல்லாம் பாடிட்டோம், நாங்க பாடி நீங்க கேட்கணும், பாடு கேட்டு போறேன். இல்ல பாடிக்கிட்டே இருக்கணும், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், இதுக்கு ஒரு வேலை இல்லையா? இல்லையா? சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க, நாங்க பாடிக்கிட்டே இருக்கோம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியா? உனக்கும் வரம் கொடுத்த மாதிரி ஆச்சு, ஏன் வேலையும் நடக்கணும், வா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் 2 தோடுகளாக மாத்தி காதுல மாட்டிட்டாராம். தோடுகளாக மாத்தி அஸ்வதரனையும் கம்பளதரனையும் தோடா மாத்தி காதுல போட்டு விட்டாராம். நீ பாடிட்டே இருக்கு, நான் கேட்டுட்டே இருக்கேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மத்தவங்களுக்கு கேட்காம நம்ம மட்டும் கேட்டுட்டு இருக்கோம். வாக்மன் வந்துருச்சா? அப்ப அதனுடைய அடிப்படை தொழில்நுட்பம் எங்க இருந்து வந்திருக்கு?
அங்கிருந்து பக்தி இலக்கியத்திலிருந்து வருது. இவை போன்ற செய்திகளை எல்லாம் இப்போ படித்து பார்ப்பதற்கு நமக்கு நல்லா இருக்கு, படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் திருவாசகத்தை மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் வரலாறு திருவாசகத்தை சேர்ந்தது இல்லையா? அவருடைய அந்த திருவாசகம் ஒரு அறிவியல் களஞ்சியம்னே சொல்லலாம். திருவாசகத்தில் இருக்கிற அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா துறையுமே அது அறிவியல் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் உள்ள செய்திகள் எல்லாம் அந்த திருவாசகத்துல இருக்கிறத படித்து பார்க்கும்போது அதிசயமாக நம்ம உணர முடியும். அதுல போற்றி திரு அகவல் அப்படின்னு ஒரு 4வது பதிகம், திருவாசகத்துல இருக்கிற 4வது பதிகம் போற்றி திரு அகவல் அப்படின்னு அது பேர். அதுல அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிழைச்சி இந்த பிறவி எடுத்து வந்திருக்கேன்னு சொல்ல வர்றாரு. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு சினிமா பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க, விசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு எங்களுக்கு போச்சு வைரமுத்து எழுதிப்பாரு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்த புதுசுல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. விசிலம்பட்டி பிள்ளைகள் அவ்வளவு உயரம், நினைச்சு பார்த்தா கழுத்து சுருக்கிற அளவுக்கு உயரமா இருக்கு. எங்க கல்லூரியில எல்லாம் படிக்கிறது நார்மல் உயரம் தான், நம்ம உயரம் தான். எப்படி இது எழுந்தாரு, ஏன் இப்படி எழுந்தாரு, விசிலம்பட்டி ஒசரம் 3ஆம் வசனம் எழுதிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்புறம் மன்னர் கல்லூரியில ஒரு கருத்தரங்கத்துக்கு வைரமுத்தே வந்திருக்கும் போது நேரத்தை கேட்டேன். 2 பேரும் ஒரே நிகழ்ச்சியில பேசுறோம். அப்ப நான் மக்கள்கிட்ட கேட்டேன், ஏன் சார் அப்படி எழுதிங்க கேட்டப்ப அவர் சொன்ன பதில் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பெண் சிசு கொலை மிக அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதி ஒரு காலத்துல. அப்படி இருக்கக்கூடிய அந்த உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதியில ஒரு பெண் சிசு பிறக்கணும், முதல்ல பிறக்கணும், உயிரோட பிறக்கணும்னாலே காலி பண்ணிடுவாங்க இல்லையா? அப்படி இருக்கிற ஒரு குழந்தை பிறக்கணும். பிறந்த பிறகு பெண்ணுக்கு தெரிஞ்சாலும் தொலைஞ்சது. அதுக்கப்புறமும் அந்த குழந்தை தப்பி பிழைக்கணும், பிழைச்சி வளரணும், வளர்ந்து படிக்கணும், உயர்கல்விக்கு போகணும், கல்லூரியில படிக்கணும், வேலைக்கு போகணும், போய் மேல 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 பெரிய பதவியில போய் உட்காரணும். அந்த பதவியின் உயரத்தை பார்த்து என் கழுத்து சுருக்கணும். அதனாலதான் உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ஒசரம் பார்த்து என் கழுத்து சுருக்கி போச்சு எழுதினாரு. இது பிசிக்கல் உயரம் இல்ல, வாழ்க்கையில் அடையக்கூடிய உயரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொன்ன அர்த்தம் வேற, பாட்டுல இருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்க முடியல. இத மாணிக்கவாசகர் சொல்றாரு, எப்படியெல்லாம் பிழைச்சு தப்பி தப்பி வந்து நான் உன்னுடைய அடியை சேர்ந்திருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு போற்றி திரு அகவல்ல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க. மானுட பிறப்பில் உள் மாதா உதிரத்து ஈழமில் திரும்பி செருவினில் பிழைக்கும், ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைக்கும், மும்மதி கண்ணுயிர் பிழைக்கும், அம்மதம் பிழைக்கும், ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைக்கும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைக்கும், 6 திங்களில் ஊரார் பிழைக்கும், 7 திங்களில் தாழ்புவி பிழைக்கும், 8 திங்களில் கட்டமும் பிழைக்கும், 9 வருத்தது துன்பமும் பிழைக்கும், தங்க தசமதி தானோடு தாயும் துக்க சாகரத்து துயரிடை பிழைக்கும் அப்படின்னு எழுதுறாரு. இது ஒரு போற்றி திரு அகவல்ல வரக்கூடிய ஒரு பாட்டு. இதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு கரு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, கருவியல் எம்பிரியாலஜி அப்படின்னு சொல்றாங்க மெடிக்கல்ல, அந்த ஒரு துறையை அப்படியே அவர் பாடலாக எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு மாசமும் வயிற்றுக்குள்ள அந்த உயிர் உருவாகுது இல்லையா, அந்த கரு உருவாகின்ற போது ஒவ்வொரு மாசமும் எப்படி தப்பி தப்பி வருது, பிழைத்து வருது அப்படிங்கிறதுக்கு அவர் முதல்ல சொல்றது, அந்த உயிர் அணு சேர்ந்த உடனே முதல் மாதத்தில் கரு தாண்டிக்காய் அளவுக்கு இருக்கும். தாண்டிக்காய் அளவுக்கு அதை சொல்றாரு. தாண்டி அளவுல இருந்து அதுல தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல பிழைக்கும். ஈரை மாசத்தில் 2வது மாசத்துல பிளவாவதில் இருந்து தப்பிக்கிறது. அந்த கரு 2ஆ பிளவாகுமா 2வது மாசத்துல. அப்படி ஆகும்போது அந்த 2 பிள்ளைகளாக அந்த பிறவிகள் தான் வரும். அது வந்தா கஷ்டம் இல்லையா? அதனால அந்த 2 ஆகுறதுல இருந்து பிழைக்கும். 3வது மாதத்துல தாய்க்கு சில பிரச்சனைகள் வரும். மசக்கை போன்ற அந்த கஷ்டங்கள், சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, அப்படி இருக்கும்போது குழந்தை நெல்லிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதுல பிழைச்சி 4வது மாசத்துல பார்வை இருட்டு, கண் போன்ற அந்த முளைகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். கண்ணு காது போன்ற புலன்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அதுல இருந்து பிழைச்சி 5வது மாதத்துல தாய் கிட்ட அந்த நிணநீர் அதிகமாக சுரக்கும். அதுல தப்பிச்சு 6வது மாதத்தில் அந்த உரசல் அதுல இருந்து தப்பித்து 7ஆம் மாசத்துல கனம் தாங்காம வெயிட் ஆக கரு
கருவியல் எம்பிரியாலஜி என்று சொல்லக்கூடிய செய்தியில பொருந்தி வருகிறது என்று சொல்றாங்க. இப்ப ஸ்கேன் இருந்ததா அந்த காலத்துல எதை வச்சு பார்த்தாங்க இல்லையா? ஆனா இதெல்லாம் இங்க நடக்கும்ங்கிறத புரிந்து கொண்டு சொல்கின்றார் மாணிக்கவாசகர். அப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு தாய் உயிர் வேதனை பண்றாங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கிற கருவும் வேதனைப்பட்டுதான் வெளியே வருகிறது. அந்த தாய்க்கு சமமான வலியையும் போராட்டத்தையும் அந்த பிள்ளையும் பெறுகிறது என்பதை இந்த கருவியல்ல ரொம்ப அற்புதமாக மாணிக்கவாசகர் பதிவு செய்தார். இப்படிப்பட்ட அறிவியல் செய்திகள் மிக சிறப்பாக வரக்கூடிய செய்தியாக இதுல ஒரு அழகான சொல்லு ஒரு நற்றினையில் இருக்கு. அரிச்சிற வெய்ய வெப்ப தண்ணீர் சேவல் செப்பின் பெரியரும். அதாவது சேவல் செப்புன்னு ஒரு சொல். சேவல் செப்பு வெந்நி கொதிக்க கொதிக்க உள்ள ஊற்றி வச்சாலும் வெளியே தொட்டா சுடக்கூடாது, சேமமா இருக்கும், நமக்கு கையில சுடாம இருக்கணும். அப்படின்னா அந்த பொருளுக்கு என்ன பேரு? பிளாஸ்டிக். இங்கிலீஷ்ல பிளாஸ்டிக். அதுக்கு தமிழ்ல வைத்திருக்கிற பெயர் சேவல் செப்பம். சேவல் செப்பு என்னன்னா மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில எடுத்து அந்த ரெண்டு கணுவுக்கு இடைப்பட்ட பகுதியை வெட்டி எடுத்து அதற்கு மேலும் கீழும் நல்ல அடைப்பு கொடுத்து
ஆண்டுகளாக அணுக்களை பிளக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தமாக இருக்கு. ஆனா பின்னால அணுவை பிளந்தால் கிடைக்கக்கூடிய ஆற்றலை வைத்து வேறு வேறு இதுக்கு பயன்படுத்தலாம்ன்றத பின்னால கொண்டு வராங்க. ஆனா இலக்கியங்கள்ல அது முன்னாலேயே சொல்லப்பட்ட பல காலத்துக்கு முன்பே அதை பற்றி சொல்லி இருக்கிறார். திருக்குறளின் பெருமையை சொல்றவங்க அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல்கிறான். சின்ன 2 வரி தான். ஆனா அதுக்குள்ள நம்ம விரித்து பொருள் சொன்னா நிறைய இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உருவகமாக சொன்னது, ஒரு குறியீடாக சொன்னதுதான் அணு. ஒரு அணுவை பிளந்து அதுக்குள்ள 7 கடலை புகட்டலாம், அணுவை பிளக்கலாம் அப்படின்னு. ஆனா கம்பர்ல என்ன சொல்றாரு, அணுவை பிளக்கலாம், அதை பிளந்தா அதுக்குள்ள ஒரு துண்டு இருக்கும் இல்லையா, அதுவே சின்னது, அதற்குள்ள இருக்கக்கூடிய ஊருக்கு என்ன பேர் வைக்கலாம் வரைக்கும் வச்சிருக்காரு கம்பர். அதான் ரொம்ப சிறப்பா இருக்கு. நரசிம்ம அவதாரம் பற்றி கம்பராமாயணத்துல ஒரு காட்சி வரும், பின்னால புத்தகாண்டத்துக்கு போயிடும். அதுல விபீஷணன் ராவணன் தம்பி, ராவணனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு பகுதி, நீ பண்றது தப்பு, சீதையை திருப்பி கொடுக்குது, ராமனை ஒப்படைச்சது, அப்பதான் நீ உயிரோட இருக்க முடியும் அப்படியெல்லாம் சொல்லும் போது ராவணன் அதை ஏற்க மாட்டார். எனக்குள்ள வரத்தை பத்தி உனக்கு தெரியாதா, நான் எவ்வளவு வரம் பெற்றவன், எவ்வளவு தவம் செய்தவன், என்னுடைய ஆற்றலுக்கு முன்னால மனிதத்தை நிற்க முடியாது அப்படியெல்லாம் அவன் சொல்லும் போது வீரன் அவனுக்கு அறிவுரை சொல்றான், உங்ககிட்ட வரம் இருக்கு, தவம் இருக்கு, ஆனா எவ்வளவு வரமும் தவமும் இருந்தாலும் தவறு செய்து விட்டால் அழிவு சேரும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு பிரகலாதன் சரித்திரம். நரசிம்ம அவதாரம் எடுத்து வர்றாரு இல்லையா, அந்த பிரகலாத சரித்திரத்துல இரணியன் வரம் இல்ல, அவனுக்கு இல்லாத தவ பலம் இல்ல, ஆனாலும் அவன் கடைசியில் அழித்து போனான்னா காரணம் தவறு செய்தது அப்படின்னு சொல்ல வர்றான். அதற்காக அந்த பிரகலாத சரித்திரத்தை வீரன் ராவணனுக்கு சொல்வதாக அந்த பகுதி இருக்கு. அதுல பிரகலாதன் நிறுத்தி வச்சுட்டு ரணியன் கேட்கிறான், குழந்தை அந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே அரசனைத்தான் தெய்வமாக மதிக்கணும், ஓம் இரண்யாய நம்ம தான் சொல்லணும். ஆனா இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே நாராயண மந்திரத்தை கேட்டு வளர்ந்தது, அது ஒரு அறிவியல் இல்லையா. வயிற்றில் இருக்கிற கரு வெளியே இருக்கிற செய்திகளை கேட்டு வளரும் என்று இன்னைக்கு சொல்றாங்க. அது அன்னைக்கே சொன்னது நம்முடைய புராணங்கள். வயிற்றுக்குள்ளேயே நாராயண நாமத்தை கேட்டு வளர்ந்ததால் அந்த குழந்தை நமோ நாராயணாயன்னு சொல்லுச்சு. உடனே அரசன் கேட்டான், உங்க தெய்வம் எங்கேயா இருக்கு, உன் தெய்வம் எங்க இருக்கு, இந்த தூண்ல இருக்கா, இந்த தூண்ல இருக்கா, இந்த தூண்ல இருக்கான்னு கேட்டப்போ அந்த பையன் சொல்றான், தூணிலும் உடன் துரும்பிலும் உடன் அணுவினை சதல் பூரித்த கோணிலும் உழங்குறான். தூண்ல இருக்கா, அது சரி, அணு ஒவ்வொரு அணுவிலும் இறைவன் இருக்கிறான். அந்த அணுவை சதல் பூரித்த 100 பிரிச்சிங்கன்னா, ஒரு அணுவை 100 பிரிவா பிரிச்சா அந்த பிரிவுக்கு என்ன பேரா, கோன் அப்படின்னு பேரா, பூசினா கோன் என்று பெயர். அப்ப அந்த அளவைக்கு பேர் வச்சுதான் பாருங்க, எவ்வளவு நுட்பமான வேலை. அணுவினை சதல் பூரித்த கோணிலும் இருப்பது இறைவன் என்று அந்த சிறுவன் சொன்னதாக அதை பதிவு பண்றாருன்னா, அணுவை பிளக்கலாம், அதை பிரித்தால் அதுக்கு என்னென்ன பேர் வைக்கலாம்ன்ற வரைக்கும் நம்முடைய பெரியவர்கள் அற்புதமாக இலக்கியத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்ல, எந்திரவியல், இன்னைக்கு மெக்கானிசம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், எவ்வளவோ புதிய புதிய கருத்துக்கள் எல்லாம் சொல்றோம். இதுவும் இலக்கியத்துல இருக்கு. நம்ம 1-2 மட்டும் சொல்றேன். எந்திரங்கள் பற்றி 10 ஒரு பாடல் இருக்கு. அரையினர் தீம்பிழி எந்திரம் பத்தர் வருந்த அப்படின்னு ஒரு வரி இருக்கு. தீம்பிழி எந்திரம் பத்தர் வருந்த, அதாவது 10 ஒரு நாட்டினுடைய வளத்தை சொல்றாங்க. இவ்வளவு செழிப்பா நெல் வயல் கரும்பு எல்லாம் விளைஞ்சு கிடக்கிற இடம். அதுல தீம்பிழி எந்திரம் அப்படின்னா என்னவா, கரும்பு சாறு எடுக்கிற மிஷின். தீம்பிழி எந்திரம், கரும்பு சாறு பிடிவாங்க இல்லையா, அந்த மிஷினுக்கு என்ன பேரு, தீம்பிழி எந்திரம். அதனுடைய பத்தர் வருந்த அப்படின்னா, பத்தர்னா அந்த சாறு வடியக்கூடிய அந்த கூட்டு மணல் அந்த வடிவம், அந்த வடிவத்துக்கு என்ன பேரு, பத்தரம். அது வருத்துப்படியாக தொடர்ந்து அப்ப சாறு பிடிந்திருக்கிறார்கள். அதை வைத்து அடுத்த ப்ராடக்ட் வெள்ளம் வரைக்கும் உருவாக்கி இருக்கிறார்கள். அவ்வளவு தொழில்நுட்பமும் தொழில்களும் அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்கிறது என்று 10 சங்க இலக்கியம் தாண்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த எந்திரங்களை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு நிறைய நீர் நிலைகள் எல்லாம் பேசுறோம்ல, நிறைய கிணறு குளம் எல்லாம் சொல்றோம் இல்லையா.
இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி பெருகி இருக்கிறதுனால எந்த வீட்லயுமே கிணறு இல்லை. முன்னால கிணறு இருக்கும், வாடியை போட்டு இறக்கிறது, அப்புறம் அது சக்கரம் போட்டு சக்கரம் போட்டு எடுப்போம், அப்படிலாம் இருந்தது. அப்புறம் மோட்டர் போட்டோம். இப்ப கிணறு கிடையாது, ஆனா தண்ணி எடுக்கிறோம். எப்படி? ஆழ்துளை கிணறு மூலம். சின்ன குழாய் தான், அதன் மூலமாக கீழே இருக்கிற கிணறு கறந்துபட்டு இருக்கும், மறைத்து இருக்கும். குழாய் மூலமாக தண்ணீரை வெளியே கொண்டு வருகின்ற ஒரு தொழில்நுட்பம் போர்வெல்னு சொல்றோம். அத அந்த இதுல பெருங்கதையில அழகா சொல்றாங்க. அந்த கேணி, அந்த கேணி அப்படின்னா மறைந்து இருக்கிற கிணறு அப்படின்னு அர்த்தம். அந்த கேணி சொல்லுக்கு மறைந்து இருக்கிற கிணறு என்று பெருங்கதையில ஒரு சொல் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல எந்திர கிணறு. எந்திர கிணறுனா ஒரு கருவியை பொருத்தி தண்ணீரை வெளியே கொண்டு வந்தாங்க. எந்திர கிணறு, எந்திரங்கள் பொருத்தப்பட்ட கிணறு, மோட்டர் வச்ச கிணறு சொல்ல. அதே போல பொருட்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பெருங்கதை என்ற காப்பியம் அற்புதமாக சித்தரிக்கிறது. அது மட்டும் இல்ல, நீச்சல் குளம் சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு நீச்சல் குளத்துல அந்த தண்ணி அழுக்கானா அந்த தண்ணீரை வெளியேற்றி விட்டு மீண்டும் நல்ல தண்ணீரை நிரப்புறதுக்கு எந்திரங்கள் தான் உண்டு இல்லையா? அதை அப்படியே சொல்றாங்க. எந்திர வாவியில் இளைஞரும் மகளிரும் கந்தவில் ஆடிய சாந்துகளில் நீரும் அப்படின்னு ஒரு சொல்லு மணிமேகலையில வரும். எந்திர வாவினா, வாவினா குளம், எந்திர வாவினா அந்த எந்திரங்கள் வைத்து தண்ணீர் அடைக்கலாம், வேண்டாட்டா வெளியேற்றலாம். அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய நீர்நிலை மணிமேகலை காலத்தில் இருந்தது என்ற நீச்சல் குளம் என்ற தொழில்நுட்பத்தை பற்றி அற்புதமாக நம்ம இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இது மட்டும் இல்ல, நம்ம இன்னைக்கு கடிகாரம் சொல்றோம், மணி பார்க்கறதுக்கான கடிகாரங்களை நம்ம பயன்படுத்துறோம். அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா வானத்தை பார்த்து சூரியனுடைய போக்க பார்த்துதான் காலம் கணிச்சாங்கன்னு சொல்றோம். ஆனால் கடிகாரம்ங்கிற ஒரு கருவி இருந்திருக்கு, அதை வைத்தும் மணி அந்த நேரத்தை காலத்தை கணித்து இருக்கிறார்கள் என்பதற்கு பல எடுத்துக்காட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ரிஸ்க்ல கட்டுறதுனால ரிஸ்க் ஆச்சு. ஆனா அந்த காலகட்டத்துல கடிகாரங்கள் கழுத்துல தொங்க போடுறாங்க, மாதிரி கழுத்துல தொங்க போட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி கூட இடுப்புல சொல்லியிருப்பார் இல்லையா, ஒரு கடிகாரத்தை செயின் மாதிரி. அந்த கருத்து இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடிகை வாழாரம் என்ன அப்படின்னு சீவக சிந்தாமணியில ஒரு சொல்லுவது. அவர் கழுத்துல போட்டது அடிகளல்ல, கடிகை வாழாரம் என்ன. கடிகைனா கடிகாரம், கடிகைனா வாட்ச். அந்த கடிகாரம் கட்டி தொங்கவிடப்பட்ட மாலை அணிந்திருக்கிறார் என்று சீவகனுடைய அழகை சொல்லும் போது அதான் சொல்றாங்கன்னா, அப்ப அந்த கடிகாரம் என்பது ஒரு எந்திரம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது சொல்லி இருக்கிற இன்னொரு சொல் காலேந்திரம். கால எந்திரம் சேர்ந்த காலேந்திரம் அப்படின்னு அந்த எந்திரத்துக்கு பேரும் வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை ரோபோட்டிக்ஸ் இல்லையா? ரோபோட்டிக்ஸ், எந்திர பாவ இயல் அப்படின்னு சொல்றோமா? எந்திர பாவ இயல் ரோபோட்டிக்ஸ் என்ற நமக்கு சங்கர் வந்து நிறைய படம் விட்டாரு. எந்திரன் படம் மூலமா அதை பழகி விட்டாரு எல்லாரும் இல்லையா? அந்த எந்திர பாவை ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. ஆரம்பத்திலேயே பெருங்கதையில அதை பற்றிய செய்தி காணப்பட்டு இருக்கிறது. பொறிப்பாவை என்று அந்த பாவையை பற்றி சொல்றாங்க. புலமை உணர்ந்து புலம்பெடு நுட்பத்து பெரும் பொறி பாவை மருங்கி நீரி முடியும் மடிப்பு முறைமையில் புனைந்து என்று சொல்லப்படுகின்ற இடத்துல பொறிப்பாவை என்பது மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு எந்திரம் என்பதை பெருங்கதையில அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு செய்திகளும் நமக்கு இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அறிவியல் கருத்துக்களாக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த சுற்றுச்சூழல் சிந்தனைங்கிறத நீங்க நம்ம பெருசா பேசுறோம் இல்லையா? ஆனா அதை பற்றிய செய்திகளும் நமக்கு ஆரம்பத்துல இருந்து இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கம் எப்போ போகலாம்? எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை. வாழ்க்கை முடியல அந்த சொர்க்கம் எப்போது போக முடியும் என்று சொன்னா நம்ம உடனே சொல்லுவோம், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், தர்ம காரியங்கள்லாம் செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்றோம். ஆனா சிறுபஞ்சம் மூலம்னு ஒரு நீதி இலக்கியத்தை சொல்றாரு, நீ அப்படியெல்லாம் செஞ்சுதான் சொர்க்கத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 காரியம் செஞ்சீங்கன்னா 5ல 1 செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம்ங்கிறார். என்னன்னா, குளம் தொட்டு கோடு பதிந்து வழி சீந்து உளம் தொட்டு உழுவையலாக்கி வளத்தோடு பாகுபடும் கிணற்றோடு என்று இவை 5 படுப்பான் 7 சொர்க்கம் இருக்கிறார். யார் சொர்க்கம்? குளம் வெட்டி ரோட்டை ஒழுங்கா போட்டு மக்களுக்கான கிணறு வெட்டி
கிணறுலாம் வச்சு கொடுக்குறானோ அவனுக்கு சொர்க்கம் ஈஸியா கிடைச்சது. ஏன்னா இயற்கையோடு மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிறவனுக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும் என்பதை அற்புதமாக அல்ல நம்முடைய சிறுபஞ்சமூல ஆசிரியர் முன்னிறுத்தியிருக்கிறார். வானியல் பற்றி நம்ம பேசும்போது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கிறது பள்ளிக்கூடத்தை சொல்லி தருவாங்க. மழை எப்படி பெய்யுது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சொல்லிடுவோம். கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாகி மேல போகும். அப்புறம் அங்க இருந்து நேரமாகி மழை காற்று பட்டவங்க மழையா போகும். இது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்ச ஒரு டெபினிஷன், மழைக்கான இலக்கணம். ஆண்டாள் பாடல்ல ரொம்ப அழகா சொல்றா மழை எப்படி பெய்யும் என்று. ஆண்டாள் அத பக்தி பூர்வமா அந்த அறிவியலை சொல்கிறாள். ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவே. ஆழியுள் புக்கு எப்படி மழை பெய்யுங்க. ஆழின்னா கடல். ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆறு ஏரி. கடல் நீர் தண்ணியை கடல்ல இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு வானத்துக்கு ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அந்த மேகம் வெண்மேகமாக இருந்தா மழை கிடையாது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. பெருமாளினுடைய மெய் போல மேகம் கருமேகமா மாறணும். பாடியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆடி போல் மின்னி. அவர் கையில இருக்கிற சக்கரம் மாதிரி மின்னல் அடிக்கணும். வலப்புரி போல் நின்று அதிர்ந்து அவர் கையில இருக்கிற வலப்புரி சங்கு போல இடி இடிக்கணும். இடி இடித்து தாழாத சார்ந்தம் உடைத்த சரமழை போல வாழ உலகில் பெய்கிறார். அவர் கையில இருக்கிற சார்ந்தம்ங்கிற வில்லு, சாரங்கபாணியின் பேரு பெருமாள். சார்ந்தம் என்ற வில்லில் இருந்து இடைவிடாமல் அம்புகள் வருமே, அது போல மழை இடைவிடாமல் பெய்யணும். கடைசியில முக்கியமா போடுறார் வாழ உலகினில் பெய்கிறார். வாழ்வதற்கு தேவையான அளவு பெஞ்சா போதும். ரொம்ப பெஞ்சாலும் கஷ்டம், பெய்யாம போனாலும் கஷ்டம் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, மழை ஒண்ணு பேச்சு கிடைக்கும், இல்லைன்னா காஞ்சி கிடைக்கும், ரெண்டு இருக்கும். அப்படி இல்லாம வாழ தேவைப்படுகின்ற அளவுக்கு நீ பெய்தால் போதும் என்று கேட்கின்ற இடத்தில் மழை பெய்வதற்கான அந்த அடையாளத்தை அதுல அழகாக ஆண்டாள் சொல்லுகிறார். இதுல நம்ம சில பழமொழிகள் எல்லாம் சொல்லுவோம். காக்கை கரைந்தால் விருந்தினர்கள் வருவாங்கன்னு ஒரு பழக்கம் உண்டு நம்ம இல்லையா? இதுல வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கார், வைகை நதிக்கரை நாகரிகம். அதுல அந்த நம்முடைய அகழாய்வுலாம் நடக்குது இல்லையா, அழகன் குளம், கீழடி, அந்த கொந்தலை, அந்த இடங்கள்ல நடந்த அகழாய்வுல இருந்து கிடைத்த பொருட்கள் பழங்கால மனிதனுடைய அறிவியல் அறிவையும் பண்பாட்டையும் நமக்கு எப்படி உணர்த்துகிறது, மரபு போன்ற செய்திகள் எல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. இதுக்கு அதை வாங்கி படிச்சு பாருங்க. வைகை நதிக்கரை நாகரிகம். அதுல அவர் சொல்ற வார்த்தை, வைகை என்பது வறண்ட நதி அல்ல, வரலாற்று நதி. அவ்வளவு செய்திகளை தனக்குள்ளே மூடி வைத்துக் கொண்டு ஓடுகின்ற நதி தான் வைகை நதி அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் சொன்ன விஷயம், இந்த காக்கை கரைந்தால் விருந்தினர்கள் வருவார்கள் சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தமா, கடலுக்குள்ள பயணம் போகின்ற ஆரம்ப காலத்து தமிழர்கள் திசை தெரிவதற்காக தங்களோடு ஒரு பறவையை கொண்டு போவாங்க, காக்கையை. அப்படி கொண்டு போகும்போது சில நேரத்துல நீரோட்டத்துல ஏதாவது பிரச்சனையில கடலுக்குள்ள கப்பல் திசை மாதிரி அடிச்சிச்சுன்னு எந்த பக்கம் போனா கரைன்னு தெரிய மாட்டேங்குதுன்னா இந்த காக்கையை பறக்க விடுவாங்க. இது கரெக்டா எந்த பக்கம் கரை இருக்கோ அவங்க போயிட்டுனா திரும்பி வந்துடும். பக்கத்துல கரை இருக்குன்னா அந்த பக்கம் போயிட்டு திரும்பவும் கடலுக்கு வந்துடுமா. அதை வைத்துக் கொண்டு இவர்கள் நேர கரையை நோக்கி போயிடுவாங்க. இல்லைன்னா போனதுதான் திரும்பி வர முடியாது இல்லையா? கிழக்க மேற்க தெற்கன்னு சுத்திட்டு ஒரு திசைக்கு போயிட்டு திருப்பி வந்துச்சுன்னா கரை பக்கத்துல இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த திசையை நோக்கி இவங்க போவாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதுல இருந்துதான் அந்த பழமொழி வந்ததாம். காக்கை வந்து கரைஞ்சிட்டு போகுதுன்னா அடுத்து விருந்தினர்கள்னா புதியவர்கள் அர்த்தம், நம்ம சொந்தக்காரங்க அர்த்தம். புதியவர்கள், புதிய பண்பாட்டோடு, புதிய கலாச்சாரத்தோடு, புது புது வருவாயோடு விருந்தினர்கள் வருவார்கள் என்ற பழமொழி தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். பின்னால காக்கா கரைஞ்சதுதான் நாங்க சொந்தக்காரங்க வரப்போறாங்க, விருந்தினர்கள் வரப்போறாங்க. அதுக்கான அறிவியல் காரணம் இதுதான் அப்படின்னு அவர் அந்த நூல்ல நிறுவி இருக்கிறார். அப்போ நமக்கு தெரியாத பல ஆரம்ப கால விஷயங்கள், இந்த தேனூர்னு சொல்றோம் இல்லையா, தேனூர் பக்கம் அந்த ஊர்ல உள்ள ஒரு காட்டுப்பகுதியில பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கு. அங்க இருந்த ஒரு பழமையான மரம், அது தூரோட சாயுது, ரொம்ப பழைய மரம், அது சாய்ந்துருச்சு மழையில.
அந்த தூர் பகுதி இருக்கும் இல்லையா, அந்த வேர் இருக்கிற பகுதி, அதுக்குள்ள ஏதோ உடைஞ்ச பானை மாதிரி தெரியும். இந்த சின்ன பிள்ளைய விளையாடிட்டு இருந்தா அந்த இடத்துல விளையாடும் போது பானை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நீரில் செப்பகத்துல ஒரு பொருள் இருக்கு, நிறைய சதவசதமா நிறைய. இந்த பிள்ளைகள் அதை எடுத்து ஒருத்த மேல ஒருத்த எரிஞ்சு விளையாடிருக்காங்க. விளையாடி பிள்ளை கடைசியில் அது என்னன்னு நல்லா பார்த்தா தங்க கட்டியம். யாரோ நம்மளுடைய முன்னோர்கள் அதை புதைச்சு வச்சு போயிட்டான், என்னன்னே தெரியாமலே போயிட்டாங்க. அது இப்ப கிடைக்குது. இது செய்தி இல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தங்க கட்டியை சுத்தம் பண்ணி பார்த்தா அந்த கட்டியில கோதைன்னு எழுது. கோதை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்ப எவ்வளவு நுட்பமான படிப்பறிவு உடையவர்களாக நம் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அதை பதிவு பண்றாங்க. சிந்துவெளி நாகரிகத்துல ஆராய்ச்சி பண்ணி எடுத்த போது தங்க கட்டி கிடைச்சது. ஆனா அதுல பேர் எழுதப்படல. தங்க கட்டி வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் தங்க கட்டியில் பெயர் எழுத முடியும் என்ற தொழில்நுட்பத்தை அறிந்தவன் தமிழனாகத்தான் இருந்திருக்கிறான் என்பதை நிறுவுவதற்கு இது பயன்படுது. இந்த கட்டியில கோதை அப்படிங்கிற அந்த சொல் எழுதப்பட்ட கட்டியாக இருந்திருக்கிறார். எவ்வளவு தொழில்நுட்பத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நல்ல திரைப்பட பாடலே எழுதினார். NSK பாடியிருக்கார் இல்லையா, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன், வெளிநாட்டான விருந்து கழிச்சு காட்ட போறேன். வெளிநாட்டுல தானே எந்திரம் நிறைவேற்றுகிறோம். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன், வெளிநாட்டான விருந்து கழிச்சு காட்ட போறேன். மாவு அரைக்க, நெல்லு குத்த, நீர் இறைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு, ஒரு பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் காபியும் பக்கத்துல வர வைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதான் ரோபோ வரைக்கும் கேட்டதை கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம். அப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னால அவர்கள் கண்ட கனவு இன்றைக்கு பொறியியல் அறிவியல் மூலமாக நனவாகி கொண்டு வருகிறது என்பதற்கு நம்முடைய ஆதி தமிழர்களின் தொழில்நுட்ப அறிவு காரணமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நிறைய திரைப்படங்கள் வைரமுத்துலாம் அறிவியல் செய்திகளை நிறைய எழுதியிருப்பார். அப்படி கட்டுரையே இருக்கு. வைரமுத்து கவிதைகளில் அறிவியல் சிந்தனைகள் கூட தெரிவிப்பாங்க. அதுல நிறைய அவருடைய கவிதைகளையும் சரி, அவருடைய திரைப்பட பாடல்களையும் அறிவியல் செய்திகள் நிறைய சொல்லியிருப்பார். இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். அதுல வரும் ஒரு வரி, அதாவது உயிர் போன பிறகு 2 நிமிஷம் இதயம் துடிப்பு இருக்கும். அது திரும்ப அந்த பிரஷர் கொடுத்தா திரும்ப உயிர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அத பாடல்ல, திரைப்பட பாடல்ல அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது போல செய்திகள் எல்லாம் அவருடைய பாடல்கள், திரைப்பட பாடலாக இருக்கலாம், கவிதைகளிலே இருக்கலாம், சாப்பிடுகின்ற உணவு முறை, மருத்துவ முறை எல்லாவற்றையும் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல காண கிடைக்கிற ஒரு செய்தி. தொழில்நுட்பங்கிறத பார்க்கிறோம். ஒரு 5 நிமிடம். ரொம்ப சோர்வாயிருச்சு. சோர்வாக நன்றி. என் மனசு கஷ்டப்படக்கூடாது நினைக்கிறீங்க. முடிச்சிருக்கேன். ஏன்னா தகவல் தொழில்நுட்பம்னு ஒரு வரி இருக்கிறதுனால சேர்க்கிறேன். தமிழை போல தகவல் தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்த முடியாத வேற எதையும் சொல்ல முடியாதுன்னு தோணுது. அந்த அளவுக்கு நம்முடைய இலக்கியங்கள்ல மிக சிறப்பாக தகவல் தொடர்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு நம்மளதான் இருக்கு. இன்னைக்கு மேலாண்மை பாடங்கள், தன்னம்பிக்கை வகுப்புகள்லாம் எடுக்கிறவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சொல்லும் போது மேல்நாட்டு இலக்கியங்கள் தான் எடுப்பாங்க. ரஷ்ய அறிஞர் அப்படி சொன்னாரு, சொல்லியிருக்காரு, ஷேக்ஸ்பியர் எப்படி சொன்னாரு, அங்க இருந்தா வருது நிறைய. எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேசணும், எப்படி பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் வெளிநாட்டு இலக்கியங்கள். அப்படி இல்ல, எல்லா மேலாண்மை சிந்தனைகளும் நம் தமிழில் இருக்கின்றன என்பதை கொண்டு போனாலே நம்ம தமிழினுடைய பெருமை பெரிய அளவில் இல்லையா. அதுல முக்கியமான தகவல் தொடர்பு, எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு அருமையா வச்சிருக்காங்க. திருக்குறளே சொல்லியிருக்காரு, சொல்வன்மையிலே ஒரு அதிகாரம். சொல்லுகிற சொல்லை பிரிந்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லி அறிவு. ஒரு பேச்சு பேசினா பயனுடையதா இருக்கணும், தேவையில்லாத சொற்கள் எதுவும் வரக்கூடாது நம்ம பேசுற பேச்சுல அப்படின்னு அந்த சொல்வன்மைங்கிற அதிகாரத்தை அழகா சொல்லியிருக்காரு. எப்படி பேசணும், எதை பேசணும், எதை சொல்லக்கூடாது எல்லாம். அதுல நம்ம இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு, இன்னைக்கு இன்டர்வியூ அதெல்லாம் போறாங்க நம்முடைய பிள்ளைகள், மாணவர்கள் எல்லாம். போன உடனே அங்க நேர்முக தேர்வுல கேட்பாங்க, எங்க உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க பார்க்கலாம். சொன்ன உடனே நம்ம தடுமாறி இருக்கும். முதல்ல போற பிள்ளைகளா இருந்தா தடுமாறி
அறிமுகப்படுத்துறதுன்னா பேர் மட்டும்தான் சொல்ல வரும் இல்லையா? அப்புறம் கொஞ்சம் தயங்கி என்ன படிச்சிருக்கேன், எந்த கல்லூரி. சில பேர் 4 கேள்வி கேட்டுதான் 4 பதில் வாங்க முடியும். உங்க பேரனே எங்க, எந்த கல்லூரி, என்ன வச்சிருக்கீங்க, என்ன அனுபவம் கேட்டு 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 வாங்க வேண்டியிருக்கும். அப்பவே சலிப்பு வந்துடும். ஆனா அறிமுகப்படுத்தி கொள்வதுங்கிறது ஒரு அற்புதமான கலைங்கிறாங்க. இந்த கலை எப்படி இருக்குங்கிறது இலக்கியத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரத்துல இருந்துதான். நீங்க எல்லாம் படிச்ச ஒரு செய்தி தான். பாண்டியன் முன்னால வந்து கண்ணகி நிற்கிறான் வழக்குரை காதையில். நிற்கும் போது பாண்டியன் ஒரு வார்த்தை கேட்டான், நீர்வார் கண்ணோய் எம்புன் வந்தோய் யாரையோடு மனப்போய். கண்ணீரோட வந்து நிக்கிரியமா என் முன்னால நீ யார்? அவ்வளவுதானே. அதுக்கு சொல்ற பதில் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அறிமுக கலைக்கு ஒரு அடிப்படையான இலக்கணம் அப்படின்னு வைக்கலாம். அதான பாடம். கேட்ட உடனே கண்ணகி பதில் சொல்றான், தேரா மன்னா செப்புவது உடையே எள்ளது சிறப்பின் இமையவர் வியப்ப உள்ளூர் புண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகு நீர் நெஞ்சு சுட தான் தன் அருப்பெறல் புதல்வனை ஆடியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதிலே. எங்க ஊர் எது? பூம்புகார். யார் ஆண்டது? சிபி சக்கரவர்த்தியும் மனுநீதி சோழனும் நீதி தவறாமல் ஆட்சி செய்த பூம்புகார். சோழ நாடு எங்களுடைய ஊர். புகார் என்பதிலே. அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனே ஆகி. எங்களுடைய குலம் வணிக குலம் சொல்றார். அங்க மாசாத்துவான் என்ற வணிகனின் மகனாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கிடப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது எப்படி அறிமுகம் இல்லையா? அப்ப எந்த நாடு, எந்த ஊரு, பூம்புகார், என்ன குலம், யாரு மாமனாரு? மாசாத்துவான் மகன் யாரு? கோவலன். எதுக்கு இங்க வந்தோம்? ஆடுறதுக்காக சிலம்படிக்கிறதுக்கு வந்து முன்னால் கொலைக்கிடப்பட்ட கோவலனின் மனைவி கண்ணகி என்பது. அப்போ இவ்வளவு அற்புதமான அந்த அறிமுகம் என்பது இருக்க வேண்டும். கேள்வியே கேட்க முடியாது இல்லையா? அவ்வளவு சிறப்பான ஒரு அறிமுகம். இது கம்பராமாயணத்திலே இருக்கு. சொல்லின் செல்வன் அப்படின்னு அனுமனை சொல்றோம் இல்லையா? அவரை பார்க்கும்போது ராமன் கேட்பாரு, யார் இவன் அப்படின்னு கேட்ட உடனே அனுமன் தன்னை அறிமுகப்படுத்துவார். யான் காற்றின் வேந்தருக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். இம்மலை இருந்து வாழும் எரிகலின் பரிதி செம்மலுக்கு ஏவலின் உடையேன்பர். என்ன அர்த்தம்? காற்றின் வேந்தர் வாயு பகவானுக்கு அஞ்சனை, அஞ்சனா தேவிக்கும் பிறந்தவன் நான். நாமம் அனுமன் என்பது இந்த மலையில வாழக்கூடிய எரிகலின் பரிதி செம்மல் சூரியன் மகனாகிய சுக்ரீவனுக்கு வேலை செய்யும். அவங்கிட்ட ஏவலில் இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகம் செய்த உடனே ராமர் கேட்பாரு, யார் தொழில் சொல்லி செல்வன்? இவ்வளவு அழகா பேசுறாங்க, யார் யாரு சொல்லி செல்வன் என்று எங்க இருக்கான்னு தெரியல இல்லையா? ஒரு யூகம் தென் திசை இலங்கையில இருக்கலாம்னு அனுமன் அனுப்பி விடுறாங்க. போய் பார்த்துட்டு அனுமன் திருப்பி வராரு. இப்ப ராமன் வீர கையில பிடிச்சிட்டு இருக்கான். அனுமன் வந்து சொல்ற பதில தான் வாழ்க்கையே இருக்கு. 10 மாசம் ஆச்சு ஏற்கனவே சீதை கடத்தி போய். இப்ப உயிரோட இருக்காளா, இருந்தாலும் எப்படி இருக்கா இல்லையா? இது எல்லாம் தெரியல. முதல்ல இவன் பார்த்துட்டு வரானா என்ன, இது எதுவுமே. 6 உடையான் அரசருள் ஏறு ஒரு குரல் சொல்ற, கடைக்குடி கூழ் நட்பு அமைச்சு அரண் 6 சிறப்பாக அமைந்தால் அவன் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, ஒரு குரல் சொல்ற. அது அப்படியே நீங்க இன்னைக்கு மேலாண்மை சிந்தனைக்கு கொண்டு வரலாம். ஒரு நிறுவன மேலாண்மையில ஒரு நிறுவனம் நடத்துறவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? படை. அன்னைக்கு அரசனுக்கு அதை வச்சுக்கோங்க. படைனா என்னன்னு தெரியும்? படைகள் 4 வகை படை. குடினா நல்ல மக்கள், கூழ்னா உணவு வகைகள், உணவு தண்ணீரை கூட கிடைக்கணும். படை, குடி, கூழ். நட்புனா நண்பர்கள், அவர்களுடைய நண்பர்கள். அமைச்சு அமைச்சர்கள், மந்திரிகள். கடைசியில் அரண்னா பாதுகாப்பு அரண். இது 6 சிறப்பா இருந்தா அரசன் சிறந்தவன். அது அப்படியே இந்த பக்கம் நிர்வாக மேலாண்மை கொண்டு வாங்க. படை அப்படிங்கிறது லேபர்ஸ், வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் சிறப்பா இருக்கும். குடி அப்படின்னா ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்துற நுகர்வோர், கன்சியூமர், நுகர்வோர்கள் குடி. கூழ் அப்படிங்கிறது நாம போடுற முதலீடு இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு தான் கூழ், பணம். நட்பு அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப், யார் யாருக்குள்ள இணைஞ்சு செயல்பட போகிறோம், நட்பு பார்ட்னர்ஷிப். கடைசியில அரண் என்பது அமைச்சு சொன்னோம்ல, அமைச்சு என்பது ஆலோசகர்கள், அட்வைசர்ஸ்.
அவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு நம்ம செயல்படுத்துவது, கடைசியில் பாதுகாப்புங்கிறது சேஃப்டி இல்லையா, தொழில இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு. இந்த 6 சிறப்பாக இருந்தால் ஒரு சிறந்த தொழில் அதிபராக நிறுவனத்தை சிறப்பாக நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் என்று திருக்குறளை இப்படியும் இல்லையா. அப்போ இது தமிழ்ல இல்லாத தொழில்நுட்பங்களோ தகவல் தொடர்பு செய்திகளோ வேறு எதுவும் இல்லை. அதை ஆர்வத்தோடு நாம் படித்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றால் தொழில்நுட்பமும் வளரும், நம்முடைய தமிழ் மொழியும் வளரும். அதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் வளர்ச்சி துறையினருக்கும் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கும் கலந்து கொண்ட அத்துணை பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தமிழ் தென்றல் நம் அனைவரையும் கருவி சென்றிருக்கிறது. அம்மா எல்லோரும் அமைதியாக இருக்கிறது என்று சொல்கிறேன். இல்லை இல்லை, தமிழுக்கு அமுதத்திற்கு பேர் என்று பாரதிதாசனே கூறியிருக்கிறார். அமுதத்தின் சுவைதலில் எல்லாம் மயங்கி போயிருக்கிறார்கள். தாங்கள் சொன்னீர்கள் தொழில்நுட்பத்துறை மாணவர்களுக்கு தமிழார்வம் மிகவும் மிகுதி என்று. அதற்கு கட்டியம் கூறுகிறேன். நான் உங்களுக்கு என்னுடைய கவிதை வாயிலாக ஒரு நன்றியை கூறுகிறேன். தன்னம்பிக்கை வழியிலே ஒரு வடமொழி ஜானையும் கம்பீர குரலிலே ஒரு அண்ணாவையும் அவைக்கு அழைத்து வந்த தமிழ் அம்பிகை. அதுவல்ல, வள்ளுவன் சொன்னான், கேட்போர் பிடிக்கும் தகையாய் ஏற்ப மொழிவதான் சொல்லுங்கள் என்றார். ஆனால் நீங்கள் பேசும்போது மட்டும் அவை தன்னை மாற்றிக் கொடுக்கிறீர்களே, அது எப்படி? பச்சைமா மலைபோலவே பாடவாய் கமல சென்று கச்சுதா அமரதே என்று ஆண்டாளின் பாசுரத்தை பாடாவிட்டாலும் குற்றாலை யானே கற்றாலை யானே கற்றாவின் இனியவையும் குற்றாலும் அமைந்துரையும் கூற்றாவின் முறைகளுக்கே கருத்துரைக்க வேண்டுமே என்று சைவ அடிகளாரின் பாசுரத்தை பாடாவிட்டாலும் ஒரு ஆழ்வான அடியாராய் எப்படி நீங்கள் இத்தனை திறமாக இவை அனைத்தையும் சொல்கிறீர்கள்? அது எப்படி? அம்மா, நீங்க சொன்னீர்கள் 5 பூதங்களை பற்றி. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்களும் ஒரு பூதம்தான். ஆனால் தமிழ் பேசும் பூதம், தமிழர் திறம் பேசும் பூதம் நீங்கள். என்னே தமிழின் பெருமை. தமிழர் காதலை, ஊழலை, மனத்தை அதிலிருந்து செலுத்தி எல்லாவற்றையும் அழகாக விவரித்தீர்கள். அகமும் புறமும் ஒன்று என்பதை அழகாக கூறினீர்களே. என்னே தமிழின் பெருமை. கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிவாடும் என்பார்கள். நீங்களும் கம்பன் வீட்டு கட்டுத்தறிதான் ஒரு சந்தேகம். ஆனால் அதற்கும் நான் கட்டியில் கூறுகிறேன், நீங்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தறிதான் என்பது. அம்மா, நான் உங்களை விழிக்கும் போது சொன்னேன், சிறப்புரை ஆசிரியர்கள் என்று தவறாக கூறுகிறேன், மன்னிக்கவும். ஆனால் இப்பொழுது நான் சொல்கின்றேன், நீங்கள் கம்பீர குரலிலே கவிபாடி சென்றிருக்கும் கருப்பு கலைவாடி நீங்கள் கண்டிப்பாக நான் போட்டதான் என்று. என்ன சொல்றது? நேரம் தான் நம்மை போன்றோருக்கு பெரும் நெருக்கடியை கொடுப்பது. வாழ்க உங்கள் புகழ், வளர்க உங்கள் நன்றி. வணக்கம். அடுத்தபடியாக